அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக நினைவாற்றல் திறன் எதனால் குறைகிறது, அந்த நினைவாற்றலை அதிகப்படுத்த நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கொம்பு மஞ்சள் 5 கிராம், வசம்பு 5 கிராம், ஓமம் 1/4 தேக்கரண்டி, நெல்லி விதை பொடி 1/4 தேக்கரண்டி, நாட்டு சர்க்கரை தேவையான அளவு. இந்த மருந்து தயார் செய்வதற்கு கொம்பு மஞ்சள், வசம்பு, ஓமம் இவற்றை 1-2ஆக தூள் செய்து எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லேசாக சூடேற்றவும். இப்பொழுது தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் நாம் தூள் செய்து எடுத்து வைத்துள்ள பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கவும். அடுத்ததாக நெல்லி விதை பொடியை சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கவும். இந்த தீநீரை நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். நமக்கு 100 மில்லி அளவிற்கு கிடைத்தால் போதுமானது. இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். நம் வீட்டில் உள்ள செல்ல குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நினைவாற்றல் திறன் குறையும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும். இந்த தீநீரை 5 வயதுடைய குழந்தைகளுக்கு காலையில் 1/2 தேக்கரண்டி அளவிற்கு, மாலையில் 1/2 தேக்கரண்டி அளவிற்கு உணவிற்கு முன்பாக கொடுத்து வரும்போது அந்த குழந்தைகளின் மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும், நினைவாற்றல் திறன் அதிகமாகும். அதை போல 10 வயதுடைய குழந்தைகளுக்கு 1 தேக்கரண்டி அளவிற்கு காலை மாலை 2 வேளையும் உணவிற்கு முன்பாக கொடுக்க வேண்டும். அதை போல பெரியவர்களுக்கு 50 மில்லி அளவிற்கு காலை மாலை 2 வேளையும் சாப்பிட்டு கொண்டு வரும்போது நினைவாற்றல் திறன் அதிகமாகும். நம் வீட்டில் உள்ள செல்ல குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு நினைவாற்றல் திறன் குறைவாக இருந்தால் இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.